அல்லேலூயா 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 அல்லேலூயா. கால ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பில் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து நிறைய காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்து கர்த்தர் நம்மை நடத்துகிறார். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் மிக முக்கியதாய் இருக்கிறது அவருடைய வருகையில். மரணத்துக்கு பின் நடக்கிற காரியங்களையும் நான் பார்த்து கொண்டு ஒரு வேத ஆதாரத்தோடு வேதத்திலே தேவன் எழுதி கொடுத்த வார்த்தையை நாம் பார்த்து தெரிந்து கொள்ளுகிறோம், புரிந்து கொள்ளுகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். கடந்த வாரத்தில் ஆவியை குறித்து நாம் பார்த்தோம். தொடர்ந்து செய்தி வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வசனத்தை வாசிக்க நான் வாஞ்சிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அந்த முற்றிலும் என்ன போடப்பட்டிருக்கிறது என்ன என்பதை நாம் வாசிக்க கேட்போம். உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் நிச்சயமாய் வருவார், வரப்போகிறார். அதற்காக நாம் இந்த உலகம் ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, வேதம் அடையாளப்படுத்துகிறது, ஆவி ஆத்துமா சரீரம் என்று. உங்கள் யாருடைய? உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி அது காக்கப்பட்டிருக்க வேண்டும். அது கரெக்டா சரியா குற்றம் இல்லாம பாவம் இல்லாம எந்த ஒரு உலக காரியங்கள் இல்லாம மூன்றுமே காக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆவி ஆத்துமா சரீரம். ஒரு மனுஷனுக்குள்ளே ஆவி இருக்கிறது, தேவன் தந்த ஆவி. அந்த தேவன் தந்த ஆவி எதுவரைக்கும் நிர்ணயித்து வைக்கப்பட்டிருக்கிறதோ, எத்தனை காலங்கள் எத்தனை வருஷங்கள் இந்த பூமியில் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனை வருஷங்களுக்கு பின்பு அது தேவனிடத்தில் போகிறது. ஆத்மாவும் கவனிங்க, ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கும். மரித்த பின்பு இந்த ஆத்துமான்றமே அது என்னன்றதை நான் சொல்ல போறேன். கவனிங்க, ஆத்துமா என்பதுக்கு விளக்கம் கொடுக்கிறேன். அது என்னன்றது தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த ஆத்துமாவும் தேவனை சார்ந்தது. அந்த ஆத்துமாவிலே ஆண்டவர் இயேசு இருந்தா அது இளைப்பாறுதலின் ஸ்தலம் என்ற ஒரு இடம் இருக்கிறது, அங்க போகிறது. சரீரம் என்பது மண்ணினால் உருவாக்கப்பட்டபடியால் அது மறுபடியும் மண்ணுக்கு திரும்புகிறது. அதற்கு நாட்கள் வரும். ஆண்டவர் வரும் பொழுது அந்த சரீரத்துக்குள்ளே ஜீவனை அனுப்பி ஆவியை அனுப்பி மறுபடியும் உயிர்ப்பிக்கிறார். இவை மூன்றும் இணைந்தே சரீரத்துக்குள்ள சரீரம் ஆவி ஆத்துமா இருக்கிறது. முதலாவது ஆண்டவர் மண்ணினால மனுஷனை உருவாக்கினாலும் அவனுக்குள்ள ஆவியும் ஆத்மாவும் கொடுக்கல. உருவாக்குனாரே கண்டி அப்படியே மண்ணா தான் இருந்தது. ஆதியாகமத்தில் வாசிப்பேன். நம்ம திருப்பி போவோம். நான் மேலோட்டமாக உங்களுக்கு சொல்லிட்டு நிறைய வசனங்களை நான் இப்போ ஆதாரமாக காட்ட போகிறேன் ஆத்மாவுக்காக. அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் நிறைய பேர் கிறிஸ்தவங்களுக்கு ஆத்மானா என்னன்னு தெரியல, இல்லை ஆத்மானா என்னன்ற யோசிக்கிறாங்க. முதல்ல புரிஞ்சு கொள்ளுங்க. ஆவியை குறித்து பார்த்துட்டோம். ஆவி கர்த்தர் தந்தது, கொடுப்பாரு. அவர் நேரம் வரும்பொழுது எடுத்துக்கொள்வார். ஆவி போயிடுச்சுன்னா ஒன்றுமே கிடையாது. இந்த சரீரம் ஒன்றும் கிடையாது. இந்த சரீரத்தில் ஆவி இருக்கு. நான் அப்படியே சொல்ல வர்றத கொஞ்சம் கிளியராக கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஆவி இருக்கிற வரைக்கும் தான் இந்த சரீரத்துக்குள்ளே எல்லாமே இயங்கி கொண்டிருக்கிற. இப்போ இந்த கை வெட்டப்பட்டு எடுத்து வைக்கப்பட்டு விட்டது, வெட்டியாச்சு, அது துண்டா இருக்கு கை.
இப்போ இந்த உடம்புல இங்க எங்க எந்த குத்துனாலும் உணர்ச்சி வருது இல்ல, அது ஆவியினாலே வருகிற உணர்ச்சி. இப்போ அந்த கை வெட்டப்பட்ட கையில நீ என்ன குத்துனாலும் சரி, அதுல உணர்ச்சி இருக்காது, அது அப்படியே இருக்கும். அதற்குள்ள என்ன இல்லை? ஆவி இல்லை. இதேதான் ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம். மரித்த உயிரோடு இருக்கும்போது நீங்க குத்துனீங்கன்னா கிள்னீங்கன்னா உணர்ச்சி இருக்கு பாருங்க, உணர்ச்சியை கொண்டு வரக்கூடியது ஆவி. ஆனா ஒரு மனுஷன் மரித்த பின்பு நீ என்ன குத்துனாலும் அது மரித்த சடலமாய் அப்படியே ஒன்றுமே பண்ண முடியாமல் இருப்பதற்கு காரணம் அதை விட்டு ஆவி எடுத்துக்கொள்ளப்பட்டது. நான் படிப்படியா உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லிட்டு வரேன். ஆவி நம்ம சப்ஜெக்ட் அதை பார்ப்போம், நடுவில் ஆவியை டச் பண்ணுவேன். இப்போ ஆத்மா ஏதேன்ல தோட்டத்தில் தேவனோடு சஞ்சரிக்கும்படி தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியான மனுஷன் தொடர்பு கொள்ளும்படி ஆவியானவர், அதாவது ஜலத்தின் மேல் அசைவாடினது போல அந்த ஏதேன் தோட்டத்தில் அசைவாடுகிற சூழ்நிலை இருந்தது. அந்த நாட்களில் தேவனோடு இவன் உறவாட வேண்டும், தேவனோடு இணைந்திருக்க வேண்டும், தேவனோடு இவன் அசைவாட வேண்டும் என்று சொல்லிதான் மனுஷனை உண்டாக்கினார். அவனுக்குள்ளே ஆண்டவர் சுவாசத்தை, ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஊதின உடனே அவன் ஜீவ ஆத்துமாவானான். ஆத்துமா எப்போ வந்தது? ஆவி உள்ள போன உடனே ஆத்துமா வந்தது. இந்த ஆத்துமா என்றால் என்னன்னா, ஒரு மனுஷனுடைய ஆள் தத்துவம், பர்சனாலிட்டி. நிறைய வசனம் இருக்கு, நான் காட்ட போகிறேன். சுயாதீனம், சிந்தை, எண்ணங்கள். இப்போ இப்போ கவனிங்க, குத்துனா நம்மளுக்கு ஏதாவது குத்துனா வலிக்குது. இப்போ ஒருத்தர் பேசிட்டாரு, உடனே உள்ளம் உடைக்கப்பட்டு எப்படி பேசிட்டாருன்னு சொல்லி உள்ளம் உடைக்க உள்ள அந்த அதுதான் ஆத்துமா. ஒருவருடைய சுயாதீனம் நம்ம செயல்படுத்துறோம் பாருங்க. சுயாதீனம் அன்னைக்கு ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது. அதனாலதான் எதை வேணுமோ நீயே தெரிந்து கொள் என்று சொல்லி விட்டு விட்டார். அவன் தவறானதை தெரிந்து கொண்டபடியால மரித்தான். ஒரு ஆத்துமா என்பது நினைவு, சிந்தனை, எண்ணங்கள், இருதயத்தில் தோன்றுகிற காரியங்கள், உணர்வுகள், எண்ணங்கள், அப்படியே நம்ம நினைக்கிறோம்ல, அந்த நினைவுகள் இதெல்லாம் சேர்ந்ததுதான், ஒருமுகப்படுத்தப்பட்டதுதான் ஆத்துமா. இதுலதான் அவர் வரும்பொழுது நம்முடைய சிந்தையில, எண்ணத்துல, ஆண்டவர் இருதயத்துல, நம்முடைய செயல்ல, உணர்ச்சியில கலந்திருக்க வேண்டும் என்று சொல்லி, இதெல்லாம் கலந்து இருந்ததுன்னா அதுதான் ஆத்துமா, அதுதான் இளைப்பாறுதலின் ஸ்தலத்துக்கு போவோம். அதுக்கு தான் சொல்றது, சிந்தை சுத்தமா இருக்கணும், எண்ணங்கள் சுத்தமா இருக்கணும், இருதயத்தின் நினைவுகள் சுத்தமா இருக்கணும், நம்முடைய உணர்ச்சிகள் எல்லாமே ஆண்டவருக்குள்ள இருக்க வேண்டும் என்று சொல்றது. இதுதான் முழுமையாய் சேர்ந்தது ஆத்துமா. ஆத்துமா ரட்சிக்கப்பட்டுச்சான்னு கேட்கிறோமே, என்ன ரட்சிக்கப்பட்டது? சரீரத்துல வெறும் மொழி எழுந்து சரீரத்துல இல்லை, உண்மையான மனம் திரும்புதல். மனம் திரும்பி பாவத்தெல்லாம் விட்டு சிந்தையில, எண்ணத்துல, உள்ளத்துல, இப்படி எல்லாத்திலையும் பாவம் சூழ்ந்தது, அது கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டது தான் ஆத்துமா. ரட்சிக்கப்பட்டுச்சா அப்படின்னு சொல்லி கேட்க. அப்போ ஆத்துமா என்பது நம்முடைய ஆள் தத்துவமா இருக்கிறது. நம்முடைய உணர்வுகள், நம்முடைய உணர்ச்சிகள், நம்முடைய சிந்தைகள். நம்ம இப்ப துன்பப்படுறோம் பாருங்க, வேதனைப்படுறோம் பாருங்க, இதெல்லாம் சேர்ந்ததான். என் ஆத்மாவில் இருக்கிற துன்பத்தை நீக்கிறார், என் ஆத்மாவிலே பலன் கொடுத்தார், என் ஆத்மாவில் இருக்கிற சோர்வு. சங்கீதக்காரன் தாவீது இதெல்லாம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா எழுதி வைத்திருப்பார். நான் நிறைய வசனம் சொல்றேன், கவனிங்க. ஆதியாகமத்துல நம்ம கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுவோம். ஆத்மா முதல்ல ஆவி. ஆவி என்பது தேவனோடு இருக்கிறது, தேவனை சார்ந்தது. இந்த ஆவி மூலமாக தான் நம்மோடு கர்த்தர் இடைபடுகிறார். நம்முடைய ஆவியின் மூலமாக தான் பரிசுத்தம், சாட்சி எல்லாம் இறங்குகிறது, அற்புத அடையாளங்கள் நடக்கிறது, தேவன் நம்மோடு கூட பேசுகிற காரியங்கள், உறவாடுகிறது எல்லாம் நம்முடைய ஆவியோடு தான்.
இந்த ஆவியில தேவன் தருவதை பெற்றுக்கொண்டு இந்த ஆவி அடுத்தது தனக்கு பின்பாக இருக்கிற ஆவி, ஆத்துமா, சரீரம் ஒன்றன் பின் ஒன்றாக இருக்கிறது. இந்த ஆவியில நாம் பெற்றுக்கொள்ளுகிற அத்தனையும் அப்படியே ஆத்துமாவுக்கு அனுப்புகிறது. ஆத்துமாவில, அந்த சிந்தையில, எண்ணத்துல, உணர்வுல, ஆள் தத்துவத்துல, நம்முடைய அந்த உள்ளான மனுஷனுக்குள்ள அந்த ஆவியில பெற்றுக்கொண்ட தேவனுடையது ஆத்துமாவுக்குள்ள வருகிறது. இந்த ஆத்துமாவிலிருந்து சரீரத்துக்கு போகிறது. ஆவி, ஆத்துமா, சரீரம். முதல்ல ஆவி மனுஷன், ஆவி தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறது. அந்த ஆவியில பெற்றுக்கொண்டது ஆத்துமாவுக்கு வருகிறது. ஆத்துமாவிலிருந்து சரீரத்துக்கு போய் சரீரம் வெளியே காண்பிக்கிறது, சரீரத்திலே தெரிகிறது. சரீரத்தின் அவயங்களில, கண்கள்ல இப்ப பார்க்கிறோம், தேவையில்லாதெல்லாம் பார்க்கிறோம், இச்சையானதை பார்க்கிறோம். இதெல்லாம் எப்படி நான் சொல்றேன், இப்ப கவனிங்க கொஞ்சம். ஆவியில பெற்று ஆத்மாவில வந்து ஆத்மாவிலிருந்து சரீரத்துக்கு வரல. சரீரம் முன்பாக நிற்கிறபடியால சரீரத்துல என்னென்ன பார்க்கிறோமோ, என்னென்ன பண்றோமோ எல்லாம் அப்படியே நம்ம உள்ள கொண்டு வந்து ஆத்மாவில வைத்து விடுகிறோம். அதனாலதான் ஆத்மா கரைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆத்மாவிலே, ஏன்னா ஆத்மானா நம்மளுடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தை, நம்முடைய இருதயம், நம்முடைய சுயாதீனம். நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம் பாருங்க, செய்யறோம் பாருங்க, இதுதான், இதெல்லாம் மொத்த உருவை சேர்ந்ததுதான் ஆத்மா இந்த சரீரத்தில் இருக்கிறது. நம்ம இன்றைக்கு எப்படி பிசாசு வைத்து விட்டான் என்றால், முதல்ல சரீரம், இரண்டாவது ஆத்மா, மூணாவது ஆவி. அதனாலதான் என் ஆவியை உயிர்ப்பியும், மரித்து போன நிலைமையில் இருக்கிற என் ஆவியை உயிர்ப்பின்னு சொல்ல காரணம் என்ன? ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆவி மரித்து இருக்கிறது. முதல்ல சரீரம் வைக்கப்பட்டு இருக்கிறபடியா சரீரத்தில் ஐம்புலன்கள் இருக்கு. இந்த ஐம்புலன்கள் வழியாக உலகம் உள்ள நுழைகிறது. ஆவி முதல்ல இருந்தா தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் பொழுது அந்த ஆவியின் அபிஷேகம், மற்ற காரியங்கள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து இந்த ஆவி பெற்று. இப்போ பாருங்க, சூரியனுடைய வெளிச்சத்துல தான் சந்திரன் பிரகாசிக்கிறது. எத்தனை பேர் தெரியும்? சூரியனிடத்திலிருந்து வெளிச்சத்தை வாங்கி தான் அது பிரகாசிக்கிறது. அதே போல தேவனுடைய தேவ ஆவியானவரிடத்துல, தேவனுடைய ஆவியிடத்துல, தேவனிடத்திலிருந்து தான் அந்த ஆவி பெற்றுக்கொண்டு பிரகாசிக்கிறது. இதன் மூலமாக தான் ஆத்மாவில் வருகிறது. ஆவி சரியா, அந்த மனுஷனுடைய ஆவியே சரியில்லைன்றமே என்ன தெரியுமா? இதுதான் காரணம். ஆவி சரியாய் தேவனோடு இருக்கும் என்றால் உன் ஆத்மா, ஆத்மானா நீ நினைக்கிற நினைவுகள், செயல்படுத்துகிற காரியங்கள், அந்த நினைவு, சிந்தனை, எண்ணங்கள், செயல்படுத்துகிற காரியம், ஆழ்த்துவம், இதுக்கு அழிவு இல்லைன்றாங்க. அதுதான் இளைப்பாறுதலின் ஸ்தலத்தில் இருக்கு. அது ஒரு நாள் வரும்பொழுது மகிமையின் ரூபத்துல அது போய் சேர்ந்துற. எசேக்கியேல்ல இதெல்லாம் தொடர்புடையது. அப்போ இந்த ஆத்மா மிக மிக முக்கியமா இருக்கிறது. நம்முடைய ஆவி தேவனோடு இருக்கும் பொழுது மாத்திரமே ஆத்மா கரெக்டா இருக்கும். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நினைவுகள், நம்முடைய ஆழ்தத்துவம், நம்முடைய சுயாதீனம், நம்ம என்ன செய்ய போறோன்றது தீர்மானிக்கிறோம்ல, என்ன செய்கிறோம், இதெல்லாம் ஆத்மாவை சார்ந்தது. ஆத்மா என்ற முழு உருவத்துக்குள்ளே உள்ள அடங்கி இருப்பது. இப்ப ஐம்புலன்கள் இந்த முகத்துல, சரீரத்துல தான் அடங்கி இருக்கிறது. அதே போலதான் ஆத்மாவில் இவ்வளவும் அடங்கி இருக்கிறது. நம்ம செயல்படுத்துகிற காரியங்கள், நினைவுகள். அவன் நினைவு சரியில்லைன்னா தான் ஆத்மா. எண்ணம் சரியில்லை, இருதயத்திலிருந்து புறப்படுகிற, இருதயத்திலிருந்து தான் கிறுக்கும் கேடும் புறப்படும். மார்க்கில் நிறைய காரியம் பார்க்கிறோம், இருதயத்திலிருந்து புறப்படுகிறது. இதுதான் அந்த ஆத்மாவை சார்ந்தது, அதிலிருந்து தான் புறப்படும். அப்போ நம்ம முன்னாடி சரீரத்தை வைக்கிறபடியால தான் இந்த ஆத்மா கிறுக்கும் கேடுள்ளதமாய் மாறி விடுகிறது. முதல்ல நம்ம ஆவி மனுஷனை, ஆவியை வைக்கும் பொழுது தேவன் இப்படிதான் ஆர்டரா சிருஷ்டித்தாரு. இங்க வேத வசனமும் இப்படிதான் சொல்லுகிறது. ஆண்டவர் வரும் பொழுது உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம், இது மூன்றும் ஒன்றோடு இணைந்து இருக்கிறது. மரித்த பின்பு சரீரத்தை விட்டு இவ ரெண்டுமே வெளியேறி விடுகிறது. இந்த ஆத்மாவுக்காக தான்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார் பூமிக்கு. இந்த ஆத்துமாவிலே நிறைய பேர் தவறி விடுகிறார்கள் எண்ணத்துல. அதாவது வெறும் வெளி தோற்றம் இல்லை, பழைய ஏற்பாடு வெளி தோற்றமா இருந்தது. அதற்காக பலி செலுத்தினார்கள், எல்லா பாவங்களும் போகும் என்று பலி செலுத்தி பலிபீடத்தில். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தது ஆத்தும நேசர். அவர் ஆத்துமாவுக்காக வந்தது, பாவ நிவர்த்தி செய்கிறது ஆத்துமாவுக்காக. ரத்தமே என்று நம்ம போன வாட்டி வாசிச்சோம்ல, அதெல்லாம் எதுக்கு வந்தார்னா ஆத்துமாவுக்காக வந்தார். ஏன்னா நம்முடைய சிந்தையில, எண்ணத்துல, உள்ளத்துல, இருதயத்துல, நம்முடைய ஆள் தத்துவம், பர்சனாலிட்டியில, நம்ம செய்ய போகிற காரியங்களில் அத்தனையும் பாவம் விட்டபடியால அதை மீட்டெடுக்கும்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். தேவன் இல்லாம நம்ம இல்லை, தேவனை சார்ந்து கொள்ளாம வாழ முடியாது. தேவனை சார்ந்துதான் நம்ம இருக்கணும். அந்த ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2:7 ஆதியாகமம் 2:7 வசங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷன் பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினான். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். ஜீவ ஆத்மாவானான். அப்போ நம்முடைய ஆத்மா என்னன்னா எல்லாம், அதாவது துக்கம், சந்தோஷம், ஆனந்தம், இதான் சந்தோஷம்லாம் கூட தான் ஆத்மா. என் ஆத்மாவிலே சந்தோஷத்தை கொடுத்தேன், மகிழ்ச்சியை கொடுத்தேன்னு சொல்றாரு ஒரு இடத்துல. அப்போ பாருங்க, இதெல்லாம் ஆத்மாவை சார்ந்தது. ஒரு சில வசனங்களை சொல்வதற்கு முன்பாக நான் சொல்லுகிறேன், கவனிங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியை பார்த்து பேசினார். அப்போ மரங்கள் எல்லாம் பூமியை சார்ந்து இருக்கும்படி ஆயிடுச்சு. இப்ப பூமியை விட்டு ஒரு மரத்தை நீங்க வெட்டி எடுத்து போட்டீங்கன்னா எத்தனை நாள் இருக்கும்? ஒரு வாரமோ 10 நாள், அதுக்கப்புறம் போயிடும் அது மரம். ஏன்னா பூமியோடு இணைக்கப்பட்டிருக்கிறது, பூமியிலிருந்து தான் அது உண்டாக்கப்பட்டது. அப்ப பூமியை சார்ந்து அது இருந்தா மாத்திரமே பிழைக்க முடியும். நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்ல வருகிறேன், கவனிங்க. அவர் பூமியிலிருந்து மரம், செடி, கொடிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அந்த பூமியிலிருந்து எல்லாம் முளைக்குது. இப்போ அது பூமியை சார்ந்து தான் இருக்க வேண்டும், வேற வழி இல்லை. ஏன்னா தேவன் பூமியிலிருந்து தான் அதை உண்டாக்கினார். அப்போ அந்த மரத்தையோ செடியோ கொடியோ அந்த மண்ணை விட்டு, பூமியை விட்டு நம்ம பிரித்து எடுக்கும் பொழுது அது சில நாளுக்குள்ள வாடி வதங்கி அது போயிடுது, ஒன்றும் இல்லாம போயிடுது. அப்போ அது பூமியை சார்ந்து தான் இருக்க வேண்டும். லைஃப் அவ்வளவுதான். அதுதான், அது பூமியை விட்டு எடுக்கப்படும் என்றால் அது காய்ந்து ஒன்றுமில்லாமல் போய்விடும். அப்புறம் இன்னொன்னு வாசிங்க, 21 வாசிங்க அதே அதிகாரத்தில். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். ஜலத்திலிருந்து, கர்த்தர் தண்ணியிலிருந்து திரளான நீர்வாழ் ஜந்துக்கள், மற்ற காரியங்கள் எல்லாம் நிறைய உண்டாக்கினார். அப்போ தண்ணீரை பார்த்து பேசுறாரு. அதெல்லாம் நிறைய பேசினார். எதை பேசினாரோ அதெல்லாம் படைக்கப்பட்டது. அப்போ பாருங்க, நீரில் வாழும் மச்சான். அப்போ தண்ணி தான் ஆதாரம். ஒரு மீனுக்கோ மற்ற காரியத்துக்கோ தண்ணீர்ல வாழற ஜந்துக்களுக்கு அதை எடுத்து வெளியே போட்டோன்னா என்ன ஆயிடும்? மறிச்சிடும். அதை சார்ந்துதான் அது வாழணும். அதை பார்த்து தான் பேசினாரு. அதுல இருந்து தான் உருவாக்கப்பட்டது. நான் சொல்றது கொஞ்சம் அப்படியே புடிச்சுக்கிட்டே வாங்க. அங்க மண்ணினால எல்லாத்தையும் உருவாக்கிட்டாரு. அப்ப மண்ணை சார்ந்துதான் மரம், செடி, கொடி, காய்கனிகள் எல்லாம் நமக்கு கிடைக்கிற எல்லாம் வர்றதுன்னா அந்த மண்ணை சார்ந்து, பூமியை சார்ந்து, பூமியிலிருந்து முளைப்பிக்கப்படுகிறது. அப்ப அது பூமியை விட்டு பிரியும் என்றால், பூமியிலிருந்து எடுக்கப்படும் என்றால் அது போயிடும். அதே போலதான் தண்ணீரிலே உண்டாக்கினார். அந்த ஜலத்தை பார்த்து பேசுறாரு, அதிலிருந்து பிறப்பிக்க கடவுது என்று. அப்ப அதிலிருந்து பிறப்பிக்கப்படுகிறது. அது அதை விட்டு விலகும் என்றால், அதை விட்டு வெளியே தூக்கி போடப்படும் என்றால் அது மரிக்கும். அதுல இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு ஜீவன். இப்ப மனுஷனை உண்டாக்குகிறார். மனுஷனுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றை பார்த்து பேசுறாரு.
நீங்க ஆதியாகமத்தை முழுசா வாசின்னு வந்தீங்கன்னா ஒவ்வொரு காரியத்தை குறித்து பேசுகிறார், பேசி ஒவ்வொன்றையும் உண்டாக்குகிறார், ஒவ்வொன்றையும் எதை குறித்து பேசுகிறாரோ அதே ஆதாரமாய் நிறுத்துகிறார். அது இல்லாம வாழ்வில்லை அதற்கு. அது ஏதோ ஒண்ணு எதுவா இருந்தாலும் சரி. நான் உதாரணத்துக்கு இந்த 2 சொன்னேன், நிறைய இருக்கு பாருங்க, நீங்க வசனத்தை வாசிங்க. நேரம் இல்லை, நான் டக்கு டக்குன்னு போறேன். இப்போ மனுஷனை உண்டாக்க போகிறார். மனுஷனுக்கு எதை பார்த்து பேசினாரு? வசனம் இருக்கு, வாசிங்க. அதே 1வது அதிகாரம் 26 வாசிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. யார்கிட்ட பேசுறாரு? அவரே பேசுறாரு, அவருக்கு பேசுகிறார், அவரே பேசுறாரு. அப்போ அவர் பேசி அவர் மூலமாக அவர் சாயலாக உருவாக்கப்பட்டபடியால அவர் இல்லாம வாழ்க்கை வாழும் என்றால் அது மரிக்கும். இந்த ஆத்மாவுக்காக நான் சொல்றேன், ஏன் இயேசு வந்தாருன்ட்டு. மண்ணால உண்டாக்கப்பட்ட நிறைய பார்த்து பேசுறாருங்க. அது எதுக்கு? அது ஆதாரமா இருக்குங்க. அதை விட்டு விலகினா மரிச்சிடும், போயிடும். தண்ணீர்ல இருந்து உருவாகுது, தண்ணீரை விட்டு வெளியே வந்தா போயிடும். அதே போலதான் மனுஷன் தேவனை விட்டு வெளியே வந்தால் அந்த ஆத்மா சாகும். அந்த மனுஷன் ரொம்ப நாள் வாழ முடியாது. ஆவிக்குரிய மரணம். நான் சொல்றது கவனிங்க. மனுஷன் பிறகுறாங்க, எவ்வளவு பேர் இயேசு இல்லாம இருக்கிறாங்க இந்த உலகத்துல, எத்தனையோ கோடி பேர் இருக்கிறாங்க இயேசு இல்லாம. எல்லாம் ஆவிக்குரிய மரணத்துல இருக்கிறாங்க. நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி வந்தேன்றார ஆண்டவர் இயேசு. ஆவியை உயிர்ப்பிக்கும்படி, உன் ஆத்மாவில் இருக்கிறதை மரித்து போன நிலைமையில இருக்கிற உன் ஆத்மாவை மீட்டெடுக்கும்படி, ஆத்மாவுக்காக ஜீவனை கொடுக்கும்படி, அதற்கு தான் இயேசு வந்தார். எல்லாம் எவ்வளவு பேர் இயேசு இல்லாதவங்க எத்தனை கோடி கோடியா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஆவிக்குரிய மரணத்தோடு இருக்கிறாங்க. நம்மளும் கூட ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம். ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்து 2வது நம்ம பிறந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஞானசான சத்தியத்தின் மூலமாக நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் ஒரு மீட்சியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆத்மாவுக்காக வந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இன்னும் நான் நிறைய சொல்றேன், கொஞ்சம் கரெக்டா பிடிச்சிங்கன்னா என்னோட வந்துடலாம், இல்லைன்னா உங்களுக்கு விளங்காது, புரியாது. இன்னும் நம்ம நிறைய பேர் ஆத்மானா என்னன்னே தெரியாம இருக்கா. எதுக்காக ஆண்டவர் வந்தார், ஏன் மீட்பை உண்டு பண்ணினார், எப்படி கடவுள் இல்லாமல் நம்ம வாழ முடியாது தேவன் இல்லாமல் என்பதை குறித்து சொல்லுங்க. சரீரத்துல பிறந்திருக்கிறாங்க மனுஷன், ஆனா ஆவியில மரித்தே பிறக்கிறான். இந்த ஆவியை உயிர்ப்பிக்கும்படி, ஆத்மாவிலே மரணம் இருக்கிறது, அது ஒன்றுமில்லாமல் ஆண்டவர் இல்லாமல் இருக்கிறது, மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, தன் இஷ்டத்துக்கு இருக்கிறது, அது ஆண்டவரோடு இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி, அதற்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தன் ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்தார். முதலாவது வந்த ஆதாம் மரித்தான். 2வது பிந்தின வந்த ஆதாம் உயிர்ப்பிக்கிறவர், ஆவியானவர் என்று உயிர்ப்பிக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய வசனம் இருக்கு, நிறைய நான் கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கேன், மீதி அடுத்த வாரம் இருக்கு. ஒரு பக்கம் நிறைய இருக்கு, கவனிங்க. ஆதாரத்தோடு நான் சொல்லுகிறேன். அப்போ மனுஷனை உண்டாக்கும் பொழுது ஆண்டவர் தன்னோடே பேசுறார். அதுக்கு அது ஆதாரமாய் வைத்தார். அது இல்லைன்னா அது வாழ முடியாது. ஆனா இப்போ இந்த இடத்துல தேவன் இல்லாம அவரே ஆதாரமாய், அவர் மூலமாக அவர் தன் ஜீவ சுவாசத்தை கொடுத்து அவன் நாசியில ஊதி அவனுக்கு ஜீவ ஆத்மாவை கொடுத்தார். அந்த வசனத்தை வாசிங்க மறுபடியும். 26:1-26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். அடுத்து, தேவன் நம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். தேவ சாயலாகவே நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். எப்படி? ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார், ஒரே சரீரமாய் சிருஷ்டித்தார். அப்போ தேவன் தம்முடைய சாயலாக, அந்த சாயலை குறித்து நான் கடந்த 2-3 வாரத்துக்கு முன்னாடி பேசின, தேவ சாயலாக மாறுறார். முதல் ஆதாம் அதை கோட்டை விட்டார். ஆனா 2ஆம் ஆதாமாகிய, பிந்திய ஆதாமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த சாயலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் சிலுவையின் மூலமாக. அதை நீங்க அந்த சாயலை குறித்து, தேவ சாயலை குறித்து
பார்க்கும்போது அந்த செய்தியை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அது மரித்த பின்பு உயிரோடு இருக்கும் பொழுதே அந்த சாயல் இருக்கிறது. ஆனாலும் பூரணப்படுத்தப்பட்ட சாயல், ஆதியில உண்டாக்கின அந்த சாயல் எப்பொழுது வருகிறதுனா மரித்த பின்பு ஆண்டவர் வரும் பொழுது அந்த சாயலை நாம் தரித்துக் கொள்ளுகிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது. சரி, அது பார்த்துட்டோம் நம்ம. இருந்தாலும் நான் சொல்ல வருகிறேன். இந்த ஆத்துமா என்றால், இந்த ஆத்துமா எதோடு நிறைய கனெக்ட்ல இருக்குன்னா சரீரத்தோடு தான் இருக்கு. சரீரத்தோடு தான் அந்த ஆத்துமா இணைந்து இருக்கு. நம்முடைய எண்ணம், சிந்தை எல்லாம் சரீரத்துக்குள்ள இருக்கு. ஆனா ஆவி தனியா இருக்கிறது. ஆவிக்கு விரோதமாக மாம்சமும், மாம்சத்துக்கு விரோதமாக ஆவியும் எப்பொழுதும் போராடி கொண்டிருக்கிறதுன்னு பவுல் சொல்றாரு. இதெல்லாம் நம்ம இதை வச்சுதான் நம்ம பார்க்க முடியும். கவனிங்க, இந்த ஆத்துமா என்பது சரீரத்தை சார்ந்து சரீரத்தில் இருக்கக்கூடியது, சரீரத்திலிருந்து அதற்கு தொடர்பு இருக்கிறது. அதனுடைய விளைவுகள், சரீரத்தின் விளைவுகள் அதை தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆனா இந்த ஆவி அப்படி அல்ல. இந்த ஆவி தேவனோடு இருக்கக்கூடிய ஆவி, தேவனுடைய ஆவி. கர்த்தர் நமக்கு கொடுத்த தீபமா இருக்கிறது என்று அது எரியிற வரைக்கும் தான். இந்த ஆவியில தான் இந்த ஆவியான மனிதன் உள்ளாத மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவன் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஆத்துமா என்பது சரீரத்தின் தொடர்பில் இருக்கிறது. அப்போ முதல்ல நம்ம சரீரத்தை வச்சுட்டோம், மாம்சத்தை வச்சுட்டோம் அப்படின்னா இந்த சரீரத்திலிருந்து என்ன பார்க்கிறோமோ அப்படியே சிந்தைக்குள்ள போயிடும், எண்ணத்துக்குள்ள போயிடும், உள்ளத்துக்குள்ள போயிடும், இருதயத்துல போயிடும். ஆத்மா இதெல்லாம் முழுவதுமாய் சேர்ந்தது தான் ஆத்மா. நம்முடைய துக்கம், சந்தோஷம், ஆள் தத்துவம், நம்முடைய செயலாக்கம், நம்முடைய சுயாதீனம், இதெல்லாம் ஆத்மாவை சேர்ந்தது. இதெல்லாம் முழுமையாக இருக்கப்படுறது தான் ஆத்மா. 2 பேர் மரிச்சாங்க. லாசருவும் மரிச்சான், ஒரு செல்வந்தனும் மரிச்சாங்க. ஆனா அவனுக்கு தெரியுது, அவன் ஆபிரகாமின் மடியில் இருக்கிறத இங்கிருந்து பார்க்கிறான். அந்த உணர்வுகள், எண்ணங்கள், அந்த சிந்தைகள் அது மரிப்பதில்லை என்பதற்கு இதெல்லாம் அடையாளம். ஆபிரகாம் மடியில இவன் லாசரு அமர்ந்திருக்கிறதை பார்க்கிறான். 2வது இவனுக்கு கூட அந்த நினைவு பாருங்க, இவங்க கூட பிறந்தவன் நிறைய பேர் இருக்கிறான். அவன் இந்த இடத்துக்கு வராதபடி காக்கணும், ஆண்டவரே எனக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுங்க, தாக. அந்த இடத்துல எல்லா உணர்வுகள் இருக்கு. இதெல்லாம் ஆத்மாவை சேர்ந்தது. அந்த நினைவுகள் அப்படியே இருக்கும், அந்த எண்ணங்கள் அப்படியே இருக்கும், அந்த சிந்தை அப்படியே இருக்கும், அந்த உள்ளம் அப்படியே இருக்கும். நீ நினைக்கிற காரியங்கள்லாம் அப்படியே இருக்கும். அது மரிப்பதில்லை. மரித்தாலும் அது அங்கே லாசருவை பார்க்கிறது. ஆபிரகாம் மடியில் இருக்கிறத பார்க்கிறான். அவன் லாசருன்றது தெரியுதில்லை, அவர் ஆபிரகாம் என்பது தெரியுதில்லை. எப்படி தெரியும்? இங்கே கடும் வேதனையில் இருக்கிற அந்த உணர்ச்சிகள் அவனுக்குள்ள இருக்கிறது. வேதனையை கொண்டு வருகிறதை அவன் அனுபவிக்கிறதை அவன் சொல்லுகிறானே. எனக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, நான் வந்துட்டேன், அவங்க வரக்கூடாதுன்ற எண்ணங்கள். நல்ல கவனிங்க, இதெல்லாம் தான் ஆத்துமா. இதை மீட்பதற்கு தான் இயேசு வந்தார். அல்லேலூயா. அவர் ஆத்தும நேசர், ஆத்தும ரட்சகர். அதுக்கு நிறைய வார்த்தைங்க இருக்கு, நான் சொல்றேன், கவனிங்க. ஒரு சில வசனங்களை டக்கு டக்குன்னு வாசிங்க. அதே 27 வாசிங்க. அதை எனக்கு பிரியமாயிருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும், நான் மரணமடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். ஆத்துமாவிலே இருக்கிற காரியங்கள் எதை வச்சு? ஆத்துமாவிலிருந்து நான் ஆசீர்வதிக்கணும். அப்போ ஆத்துமாவிலிருந்து என்ன புறப்பட்டு வருகிறது? சாபமா, ஆசீர்வாதமா? அதான் இல்ல, அதெல்லாம் நம்ம தீர்மானிக்கிறது தானே. நம்ம என்ன நினைக்கிறோன்றது, நம்ம நினைக்கிற பர்சனாலிட்டி, ஆள் தத்துவம், நம்முடைய சுயாதீனம், நாம் செய்ய விருப்பது, யாரை ஆசீர்வதிக்கணும், யாரை ஆசீர்வதிக்க கூடாது, இதுதாங்க ஆத்துமா. நாம் செயலாக்கப்படுத்துவது, நம்ம இருதயத்தில் சந்தோஷப்படுவது, நம்ம இருதயத்தில் துக்கப்படுவது, நம்முடைய மன உணர்ச்சிகளை காட்டுவது, இதுதான் ஆத்துமா. நம்முடைய உணர்வுகள், சிந்திக்கிற சிந்தனைகள். அல்லேலூயா. அதான் நம்ம சிந்தையில், எண்ணத்தில், உள்ளத்தில், இருதயத்தில், நம்முடைய உணர்ச்சியில், நம்முடைய சுயாதீனத்தில் என்ன செய்ய, தேவ சித்தம் செய்கிறவர்கள் மாத்திரமே தேவ ராஜ்யத்தில் நுழைய முடியும். இயேசுவே உங்க நாமத்தில் நான் வந்து பிசாசை துரத்தன, பிரசங்கம் பண்ண, அதை பண்ண, நீ யாருன்னே தெரியாது பண்ற.
என் சித்தத்தின்படி செய்கிறவனே. அப்போ என்ன, ஆவியிலே நாம் பெற்றுக்கொண்டு, ஏன்னா ஆத்துமாவும் சரீரமும் தொடர்புடையது. அப்போ நம்ம ஆவியின் மனுஷன் உயிர்ப்பிக்கப்படாவிட்டால், ஆவியிலே நம் ஆவியிலே தேவ ஆவி இல்லாது விட்டால், தேவனுடைய ஆவி, தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்போ நம்ம ஸ்பிரிட்ல அவர் ஸ்பிரிட் இணையில, ஆவியானவர் இல்லை அப்படின்னா அந்த ஆவியின் மூலமாக ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அது அப்படியே இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா சரீரம் முன்பாக வந்துடும். அந்த சரீரத்திலிருந்து கண்ணில் பார்த்த உடனே இருதயத்தில் சிந்தையில் வந்துடும். இப்போ ஒரு தவறான காரியம் பார்க்குறோம், கண்ணில் பார்த்த உடனே அது அப்படியே இருதயத்தில் வந்துடும். கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா நீ என்ன பார்த்தியோ அது நினைவில் வரும். ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் வரும். நீ என்ன செஞ்ச, என்ன பார்த்தன்றது உன் நினைவுக்குள்ள கொண்டு வரும். ஏன்னா சரீரம் என்ன பார்க்கறது, கேட்குது, என்ன நினைக்க, அதாவது என்ன பேசுது, இதெல்லாம் ஐம்புலன்களும் செய்கிற மாம்ச கிரியைகள் தான் அப்படியே ஆத்மாவுக்குள்ள. ஆத்மாவுக்குள்ளன்னா உன் எண்ணத்துக்குள்ள, உன் சிந்தைக்குள்ள, உன் இருதயத்துக்குள்ள, உன் செயல்பாட்டுக்குள்ள, உன்னுடைய ஆள் தத்துவத்துக்குள்ள, உன்னுடைய சுயாதனத்துக்குள்ள எல்லாத்துலேயும் இந்த சரீரம் நுழைந்து, சரீர கிரியைகள் நுழைந்து உன் ஆத்மாவை கரைப்படுத்தி விடுகிறது. இதை மீட்கும்படி தான், இதுக்கு விடுதலை கொடுக்கும்படி தான் ஆண்டவர் வந்தார். அந்த கல்வனை பார்த்து சொல்லுகிறார், அது பெரிய சத்தியம். அது நீ இன்றைக்கு என்னோடு பரதேசில் இருப்பாய் என்று எப்போ சொன்னார் தெரியுங்களா? எப்போ அவன் தன்னுடைய அந்த ஆத்துமா, அதாவது அவனுடைய நினைவுகள், எண்ணங்கள், சிந்தைகள், அவனுடைய ஆள் தத்துவம், அவனுடைய மனசு, இருதயம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இவர் தேவன் நீதிபரர், இவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, ஆண்டவரே எங்களை நினைத்து கொள்ளுங்க, எங்களை மன்னியுங்கன்னு சொல்லி கேட்கிறான் பாருங்க. அப்பவே அவன் மீட்பை பெற்றுட்டான். அல்லேலூயா. அவனுடைய ஆவி ஏவுதலினால பக்கத்தில் இருக்கிறது ஒரு பெரிய தேவன் என்பதை அறிந்து கொண்டபடியால, அவருக்கு என்று ஒரு ராஜ்யம் இருக்கிறது என்பதை புரிந்து வைத்தபடியால, அந்த ஆவியில அவன் அனல் கொண்டு அந்த ஆவியின் மூலமாக ஆத்மாவில இறங்கி, இப்ப ஆத்மாவிலிருந்து சரீரம் கிரியை செய்கிறது, சரீரம் பேசுகிறது அவரோடு. முறிந்த ஆவியை யார் தேற்றக்கூடும்? ஒடுங்கின ஆவி, இதெல்லாம் நிறைய இருக்கு பாருங்க. ஏன்னா முதல்ல சரீரம் கிரியை செய்யறதால சரீரத்திலிருந்து ஆத்மாவுக்கு ஆத்மாவிலிருந்து நம்முடைய ஆவியை கரைப்படுத்துகிறது. நம்முடைய பரிசுத்தமான தேவன் தந்த ஆவியை மரிக்கும் அளவுக்கு ஆவி மரித்து போன நிலைமையில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் நான் வசனம் எடுத்துட்டு ஒரு அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 வசனம் வாசிங்க. லேவியாகமம் 16:31 வாசிங்க. உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாள், அதிலே உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள், இது நித்திய கட்டளை. அப்ப ஆத்மால என்ன இருக்கு? உன்னுடைய தாழ்மை எங்க இருக்கு? ஆத்மாவில் இருக்கு. இன்னொன்று வாசிங்க, 23:30. நான் ஆத்மாவை குறித்து சொல்றேன். 23:30 லேவியாகமம் 23:30. நாளிலே ஒரு ஆத்துமா யாதொரு வேலையை செய்தால் அந்த ஆத்துமாவை அவன் ஜனத்தின் நடுவிலே வைக்காமல் அழிப்பேன். இது என்ன? சுயாதீனத்தை குறிக்கிறது. உன்னுடைய பர்சனல், உன்னுடைய சுயாதீன நடக்கைகளை குறிக்கிறது. நீ நினைச்சா போகலாம், இல்லைன்னா போக தேவையில்லை. நீ நினைச்சா அந்த கனியை பறிச்சு புசிக்கலாம், இல்லைன்னா புசிக்க தேவையில்லை. நீ நினைச்சனா ஜீவன் கதியையும் புசித்து இருக்கலாம், இதையும் புசித்துக்கலாம். ஆனா நீ தேர்ந்தெடுத்தது என்ன? உன் சுயாதீனம் தான் ஆத்மா. அல்லேலூயா. வாசிங்க, இன்னும் ஒரு சில வசனங்களை சொல்லுகிறேன். ஓய்வு 14:22 வாசிங்க. அவன் மாம்சம் அவனில் இருக்கும் அளவும் அதற்கு நோவிருக்கும், அவன் ஆத்துமா அவனுக்குள் இருக்கும் மட்டும் அதற்கு துக்கம் உண்டு என்றான். துக்கம்னா என்ன? துக்கம்தான் ஆத்மா. ஆத்மாவில் துக்கம், அதாவது துக்கப்படுறதா தான் ஆத்மா. ஆத்மாவில் துக்கம், அது சந்தோஷத்தை கொடுக்கிறவர். அதாவது அந்த ஆத்மா என்பது என்ன என்று தெரிந்து கொள்ளுங்க. நம்ம துக்கப்படுறமே அதுதாங்க ஆத்மா. நம்ம வேதனைப்படுறது தான் ஆத்மா. சந்தோஷப்படுறது, ஆனந்தமா இருக்கு, இதெல்லாம் சேர்ந்தது தான் பூரண வடிவுள்ளது தான் ஆத்மா. வாசிங்க, அதே யோபு 19:2 வாசிங்க. நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி, வருத்தம் அதுவும் ஆத்மா தான். வருத்தப்படுறது ஆத்மா.
என்னை வருத்தத்தோடு நடத்துறாங்கன்னு சொல்றமே, நம்முடைய ஆத்மாவை வருத்தமும் ஆத்மாவை சேர்ந்தது தான். வாசிங்க இன்னும் ஒரு சங்கீதம் 146:1 வாசிங்க. அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. என் ஆத்மாவே கர்த்தரை துதி. சந்தோஷமா அதாவது மகிழ்ச்சியாய் துதிக்கிறது இந்த ஆத்மாவில் இருந்து. அதான் சங்கீதம் 103:1-2 சொல்லுது, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படின்னு சொல்லுது. அப்போ உள்ளத்திலிருந்து, அந்த ஆத்மாவிலிருந்து. அல்லேலூயா. இன்னும் ஒரு சில வசனங்கள் சங்கீதம் 6:3 வாசிங்க. என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. வியாகுலம் அதுவும் ஆத்மாவை சேர்ந்தது. அல்லேலூயா. ஆத்மா வியாகுலம் பட முடியும். வியாகுலமான காரியங்கள் அதுவும் ஆத்மாவோடு தொடர்பு இருக்கிறது, ஆத்மா சம்பந்தப்பட்டது. இப்ப 13:2 வாசிங்க. என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். இருதயத்தின் காரியங்களும் ஆத்மாவை சேர்ந்தது. அப்புறம் ஆத்மாவில ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். யோசனை, சிந்தை, எண்ணங்கள் எல்லாம் ஆத்மாவை சேர்ந்தது. இன்னொரு வசனம் சொல்லுங்க, சங்கீதம் 35:9 வாசிங்க. என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் எல்லாம் ஆத்மாவை சேர்ந்தது. இதெல்லாம் நடக்கணும்னா உள்ளான மனுஷன் புதிதாக்கணும், ஆவியின் மனுஷன் புதிதாக்கணும். இன்னொரு 2 வசனத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். 63:8 வாசிங்க சங்கீதம். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. தொடர்ந்து, அதாவது நம்மளுடைய செயலாக்கம், நம்ம என்ன செய்ய தீர்மானிக்கிறோம், என்ன செய்யறோம், இது ஆத்மா சொல். 84:2 என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் கவனமுமாய் வாஞ்சை, நம்முடைய வாஞ்சை சொல், அது ஒரு ஆத்மாவாய் முன்குறிக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது, வேத அடையாளப்படுத்துகிறது. எதுல வாஞ்சை வைக்கிறோம்? இயேசுவின் மேலமா, உலகத்தின் மேலையா? இதான் ஆத்மா. சங்கீதம் 138:3 குறிப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பெலன் தந்து, ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். இதெல்லாம் ஆத்மாவை சேர்ந்த. இன்னொரு ஒரு 2 வசனம் இருக்கு, அதையும் வாசிருங்க. 1 சாமுவேல் 18:1 வாசிங்க. அவன் சவுலோடு பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. அப்படின்னா என்ன? அந்த ஒரு மனம், அந்த ஸ்பிரிட், அந்த மனம் என்பது. அல்லேலூயா. அதுதான் அந்த மனம். நம்ம ஒத்து போகலன்னா ஒத்து போவாது யார்கிட்டையும். அது இணைந்து இருந்தாதான் ஒத்து போகும். இன்னைக்கு கண்டதெல்லாம் என்னென்னவோ இணையுது பாருங்க, இதெல்லாம் ஆத்மா தவறான இணைப்பு. ஆத்மா கணவன் மனைவி மேல அன்பா இருக்கிறாங்க பாருங்க, அதுதான் அந்த ஆத்மா. தாவீது யோனத்தானும் அந்த 2 ஆத்மாவும் ஒன்னோடு ஒன்று இணைந்திருந்தது. அதாவது வெளிப்படுத்துவது. ஒரு நபரை நாம் விரும்புகிறோம், அந்த விருப்பம் ஆத்மாவில் அவனுடைய அந்த மனுஷனுடைய தாக்கம் உள்ள இருக்கு பாருங்க, அதான் ஆத்மா. ஆண்டவருடைய தாக்கம் நமக்குள்ள இருக்கணும். ஜோனத்தானுக்குள்ள தாவீதை குறித்து தாக்கம் இருந்தது, தாவீதுக்குள்ள ஜோனத்தானை குறித்து தாக்கம் இருந்தது. 2 பேரும் இணைப்பிறையாம இருந்தாங்க. அங்க சவுல் அவனுக்கு விரோதமா எழும்பின பொழுது இந்த யோனத்தான் தான் காப்பாற்றுகிறான். காரணம் என்ன? தாவீதின் மீது அந்த தாக்கம் இருந்தது. தாவீதை குறித்து எண்ணங்களும் சிந்தனைகளும் நினைவுகளும் இருந்தது. அவனை குறித்து பரிதாபங்கள் இருந்தது. இதெல்லாம் ஆத்மாவை சேர்ந்தது. ஒரு நபரை குறித்து நம்ம முதன்மைப்படுத்துகிறோம் என்றால் அது ஆத்மாவின் சம்பந்தம் இருக்கிறது. இன்னொரு வசனம் கூட இருக்கு, வாசிங்க. 2 ராஜாக்கள் 4:27. பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டால் அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாயிருக்கிறது. துக்கம் ஆத்மாவோடு சம்பந்தப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. எப்படி அவள் ஆத்மா துக்கம், அப்போ ஆத்மா துக்கப்படுது அப்படின்னா அது ஆத்மா, அதான் ஆத்மா, அதுதான் ஆத்மா.
உன்னுடைய பர்சனாலிட்டி, உன்னுடைய ஆழ்தத்துவம், உன்னுடைய சுயாதீனம், உன்னுடைய சிந்தை, சந்தோஷம், எண்ணங்கள், உன் இருதயம், உன்னுடைய நினைவுகள், இதெல்லாம் சேர்ந்ததுதான் முழுமையாய் ஆத்துமா. இது கரைப்படுத்தப்பட்டபடியால இதை மீட்டெடுக்கும்படி ஆண்டவர் இயேசு வந்தார். ஆவி கரைப்படாத ஆவி வந்த உடனே அது உயிர்ப்பிக்கப்பட்டுடும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த உடனே அந்த ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு விடும். மாம்சத்தில் பிறக்கிறார்கள், ஆவியிலும் ஆத்மாவிலும் மரித்த நிலைமை. கவனிங்க, அழியாத ஆவியிலும் ஆத்மாவிலும் அழியும் சரீரத்தில் மனுஷன் இருக்கிறான். அழியாத ஆவியிலும், ஏன்னா அந்த சிந்தனைலாம் மாறாது, அழியாது. அந்த எண்ணங்கள், அந்த நம்ம வாழ்ந்த வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம். அதனால தான் அந்த ஐஸ்வர்யவான் அந்த பாதாளத்தில் அந்த இடத்துலையும் அவனுக்கு தெரியுது, அங்கே ஆபிரகாம் மடி, அவன் லாசருதான்னு தெரியுது. ரெண்டாவது தன் குடும்பத்தை குறித்து தெரிகிறது, தான் படுகிற வேதனை தெரிகிறது. ஒரு சொட்டு தண்ணி என் வாயில படாதா, அந்த லாசருவை அனுப்புங்கன்னு சொல்றது தெரியுது, எல்லாமே தெரியுது. காரணம் என்ன? அதுதான் ஆத்மா. ஆத்மாவை தெரியும், ஆத்மா அழிவில்லாதது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கு முடிவு இருக்கு, அது ஆண்டவர் கையில் இருக்கு. ஆனா ஆவியும் தேவனோடு இணைந்திருக்கிறது, ஆத்மாவும் சரீரமும் இணைந்திருக்கிறது. இதுல ஆவியின் மனுஷன் ஆவியினாலே தேவ ஆவியோடு, கர்த்தருடைய ஆவியோடு, தேவனுடைய ஆவியோடு, கிறிஸ்துவின் ஆவியோடு உறவு வைத்து கொள்ளும் பொழுது இதன் மூலமாக அந்த ரிஃப்ளெக்டர், அதாவது அந்த பிரகாசம் இது பெற்றுக்கொண்டு இந்த ஆவியில் இருக்கிற ஆவி மனிதன் ஆத்மாவில் அனுப்புகிறான், ஆத்மாவுக்குள்ள போகிறது. இந்த ஆத்மாவிலே எண்ணம், சிந்தை, நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அவருடைய ஜின், அதாவது அவருடைய காரியங்கள், அவருடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தைகள் எல்லாம் படியே ஆவியின் மூலமாக ஆத்மாவில் இறங்கும் பொழுது ஆத்மாவில் இருந்து சரீரம் இறங்குகிறது. சரீரத்தில் தான் அவன் பார்க்கிற பார்வை பரிசுத்தமா இருக்கு, அவன் செய்கிற செய்கைகள் சுத்தமா இருக்கு, சாட்சியை காத்து கொள்ளுகிறான். யோசேப்பெல்லாம் பார்த்து விட்டுட்டு ஓடுறான காரணம் என்ன? அவன் ஆவியிலே நிறைந்து, இவனை போல தேவாவி பெற்ற ஒரு மனுஷன் உண்டோ? யார் கேட்கிறா? அந்த நாட்டு அதிபதி கேட்கிறார், பார்வோன் கேட்கிறார், சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் பார்க்கறாங்க. இவனுடைய வெளிப்பாடை பார்த்து இவனை போல ஒரு தேவ ஆவி பெற்ற மனுஷன் உண்டோ? அவன் ஆவியோடு இணைந்திருந்தான். அந்த ஆவியின் மூலமாக அவன் ஆத்மா பரிசுத்தமா இருந்தது, அந்த ஆத்மா மூலமாக சரீரம் சுத்தமா இருந்தது. கண்ணில் பார்க்கறான், பார்த்துட்டு விலகி தூக்கி விட்டு ஓடுறான். அல்லேலூயா. ஆவியிலிருந்து தாங்க ஆரம்பிக்கிறது. நீங்கள் ஆவியில் ஆரம்பித்து மாம்சத்தில் முடிக்க விருப்பமாக இருக்கிறீர்களோ அப்படின்னு கேட்குறாரு. சிம்சோன் ஆவியில் ஆரம்பித்து மாம்சத்தில் முடித்தார். அல்லேலூயா. அதனால் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக இருக்கணும். மனுஷனுடைய முடிவு வரும்போது ரெண்டும் வெளியே போயிடும், சரீரம் மண்ணுக்கு போயிடும். நாட்கள் வரும், ஆத்மாவும் ஆவியும் கரெக்டாக இருந்தது, ஆண்டவரோடு இருந்ததுன்னா அந்த சரீரம்தான், அந்த சரீரத்துக்கு தான் ஆவி இறங்கும். எசேக்கியேல்ல வாசிக்கிறோம் பாருங்க, அந்த ஆவி இறங்கி உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர்ப்பித்து சரீரம்லாம் இணைந்து நரம்புகள் இசைக்கப்பட்டு தோள்கள் உருவாகி மகிமையின் ரூபத்தில் அவங்க வருவாங்க. இந்த ஆவியும் ஆத்மாவும் ஆண்டவரோடு இல்லைன்னா அந்த சரீரம் அப்படியே தான் இருக்கு, அது அழிஞ்சிரும். இந்த நினைவுகள், இந்த ஆத்துமா என்பது பாதாளத்துக்கு போகும் ஆண்டவர் இல்லைன்னா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருந்தால் இலைப்பாறுதலின் ஸ்தலத்தில் போகும். ஆண்டவர் வரும் மட்டும் அங்கே காத்து இருக்கும். பின்பு நியாய தீர்ப்பு உண்டாகும். அவங்க பங்கின் விகிதம் அவர்கள் உயிரடைவார்கள் என்ற வேதவசம். இது நிறைய அப்படியே போவோம், அது நம்மளுக்கு வேண்டாம், அப்புறம் பார்க்கலாம். அதை முதல்ல ப்ராக்டிக்கலாக நம்ம இருக்கிறத தெரிஞ்சுப்போம். இன்னும் ஆத்மாவை குறித்து கொஞ்சம் இருக்கு, நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். அதுக்கு பின்பு இந்த சரீரத்தை குறித்து பார்ப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே,
இன்னும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறோம்ப்பா. இன்னும் ஆழமாக எங்களுக்கு தெரியணும் ஆண்டவரே, சத்தியம் தெரியணும் ஐயா. எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த தெரிந்த சத்தியத்தின்படி நாங்கள் நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆத்மா நீர் கொடுக்கிற ஆவியின் மூலமாக கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் ஆத்மாவில் வர, ஆத்மாவிலிருந்து அப்படியே சரீரத்தில் நாங்கள் உலகிற்கு வெளிப்படுத்த உண்மை எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து கர்த்தர் நடத்துங்க. எல்லா துதிக நம்ம மையமும் எடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே.